நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரசாத், எங்க அம்மா எனக்கு வேணும், உயிரோட வேணும். அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இது பாருங்க சித்தி, எங்க அம்மாவை யாரும் கொலை பண்ணக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். கொலை பண்றது, பழி வாங்குறது இதெல்லாம் எனக்கு தெரியாது, பழக்கமும் இல்லை. சாரு சொன்னதுனால நான் இங்க வந்திருக்கேன். இந்த பாரு, நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமா போயிடலாம். என்ன சொல்ற? சரி, சமாதானமா போலாம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சாரதா எல்லாம் கேஸை விட்ரா பண்ணும். யோகி அங்கிள், நீங்க பேசாம இருங்க. சாரு, யோகி பேசுனா நான் பேசுற மாதிரி தான். அதில்ல ஆண்டி, சம்மந்தப்பட்டவங்க நீங்க பேசி ஒரு முடிவு எடுங்க. நாங்க மூணாவது மனுஷங்க, நாங்க சம்மந்தப்பட்டு என்ன நடக்க போகுது? சரி, சாரதா இல்லம் மேல இருக்கிற கேஸை நீ திரும்பி வாங்கணும். என் பசங்க கிட்ட பாண்ட் பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கல, அந்த பத்திரம் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கணும். அவங்க என்ன பணம் வாங்கியிருந்தாலும் அதை நான் செட்டில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு என்ன உறவு? தனித்தனியா போயிடலாம். எங்கேயாவது ஒரு பொது நிகழ்ச்சியில பார்த்தா என்ன எப்படி இருக்கீங்கன்னு பேசிக்கலாம், அவ்வளவுதான். சரியா? சரி சித்தி, எங்க அம்மா ஸ்வேதா கிட்ட வாங்கின பாண்ட் பேப்பரை உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா சாரதாலத்தை பத்தி ஐ கேனாட் ப்ராமிஸ் யூ எனிதிங். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம கிட்ட பேசி என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு? பிரசாத், ஏன் பழசியே பேசிட்டு இருக்க? நடக்க போறத பேசு. சும்மா சார், எங்க அப்பாவை யார் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, எங்க அப்பாவை யார் கொலை பண்ணாங்க? போலீஸ் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, அப்ப தெரிஞ்சுக்குவோம். இல்ல சித்தி, உங்களுக்கு தெரியும் யாருன்னு. சொல்லுங்க. நீ சமாதானம் பேச வந்தியா இல்ல வேற எதுக்காவது வந்தியா? எதுக்காக வந்த பிரசாத்? சித்தி, அம்மா வராங்க. நாம இங்க பேசுறது எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம், ப்ளீஸ். என் பிள்ளை என்கிட்ட பிரிக்க பாக்குறல்ல, விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இவன் எனக்கு மட்டும்தான். இவன் என் பிள்ளை, இவனை என்கிட்ட பிரிக்க விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இவன் என் பிள்ளை, யாரையும் பிரிக்க விட மாட்டேன். இவ பேச்சு கேட்காதரா, இவன் நல்ல வெள்ளடா, இவன் கெட்டவ. உன்னை என்கிட்ட பிரிக்க பாக்குறா. பேசாதரா இவகிட்ட பேசாத. நான் இதுக்காக உன் பிள்ளைய பிரிக்கணும்? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ தான் பைத்தியம், நீ பைத்தியம், நீ பேசாத. இவன் ஏன் புள்ள, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவளை நீ நம்பாத, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறாடா. இவளை நம்பாதடா. எல்லாரும் சேர்ந்து உன்னை என்கிட்ட பிரிக்க பாக்குறாங்க. நீ யார் பேச்சையும் நம்பாத பிரசாத். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ஏன் புள்ளடா, நீ ஏன் புள்ள. யார் பேச்சையும் கேட்காத. என்னை விட்டு போயிடாத பிரசாத். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் பிரசாத். என்னை விட்டு போயிடாத பிரசாத். நீ ஏன் புள்ளடா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இவ உன்னை பிரிக்க பாக்குறாடா. இவ நல்லவல்ல, இவ பேச்ச நீ கேட்காத. இவகிட்ட பேசாதடா.
இதுக்கு தான் அப்பவே வரமாட்டோன்னு சொன்னோம். அவன் சமாதானம் பேச வரல, என் மேல பழிய போட வந்திருக்கான். இனிமே இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லை. யோகி போலாம். வெளியே வா. வெளியே வான்னு சொல்றேன்ல. நீ ஏன்டா சாரதாவை போய் பார்த்த? சொல்லுடா, எதுக்காக சாரதாவை போய் பார்த்த? நம்ம குடும்பத்தையே அழிச்சு நிர்மூலமாக்கி உங்க அப்பாவை கொன்னு நம்மள வீட்டை விட்டே துரத்தி நடுத்தெருவுல நிக்க வச்சதே அவதான். அவளை நீ ஏன்டா போய் பார்த்த? கேக்குறல்ல, சொல்லுடா. நீயும் அவளோட சேர்ந்துட்டியா? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். ஏன் அப்படியே உட்காந்துட்டு இருக்க? சொல்லுன்னு சொல்றேன்ல. நீ சாரதா கிட்ட என்ன பேசின? சாரதா உன்கிட்ட என்ன சொன்னா? சாருலதா என்ன சொன்னா? சொல்லு. சொல்லுடா. நிஜத்தை தெரிஞ்சுக்கதான். எந்த நிஜம்? நிஜத்தை கூடிய சீக்கிரம் சந்திப்பேன். பிரசாத், நீ தப்பு பண்ணிட்ட. எதுக்காக சாரதாவை பார்த்த? டேய், உனக்கு சாரதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்ல, அப்ப எதுக்கு சாரதா போய் பார்த்த? நிஜத்தை தெரிஞ்சுக்கதா மாமா. என்ன நிஜம் உனக்கு தெரியணும்? அப்பாவை கொண்ட நிஜம். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, எத்தனை வருஷமா நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்க அப்பா நான் கொண்டது ராமு சாரதா தான். அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? புரியாம பேசாதீங்க மாமா. யாரா புரியாம பேசுற? நீ தான்டா புரியாம பேசுற. டேய், நான் இழுத்துமா உனக்கு சப்போர்ட் பண்ணேன்? ஏதோ சின்ன பையன் சாரதா மேல ஆசைப்பட்டியே, உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண தான் சப்போர்ட் பண்ண தவிர இப்படி சாரதாவோட சேர்ந்துட்டு உங்க அம்மாவை எதுக்கிறதுக்கு இல்ல. தபார், நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்காம சாரதாவை பார்த்த, உனக்கு முதல் விரோதிய நான் தான்டா. பழத்தை நானே உன்னை கொன்னுடுவேன். டேய், இந்த வேலுமணி எதுக்கு திரும்ப அப்புறப்படுத்திருக்கான்? எங்க பாப்பா சேவ் பண்ணதாண்டா, உனக்கு இல்ல. வந்து எங்க பாப்பா கிட்ட மன்னிப்பு கேள. வா. தாத்தா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தாத்தா? சித்தி ஏன் தனியா அனுப்புனீங்க? ஒண்ணு நீங்க கூட போயிருக்கணும், இல்ல என்னையாவது அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த யோகியங்களை கூட அனுப்பியிருக்கீங்களே. அந்த பிரசாத் ஏதாவது பண்ணிடுவான் தாத்தா சித்திக்கு. நான் சொல்றது இந்த வீட்டில் யாரா கேட்குறாங்க? இதோ இருக்கானுங்க ஒருத்தன் சீனு, இன்னொருத்தன் இந்த யோகிப்ப. என் பொண்ணுகிட்ட என்ன நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்கடா. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், என் வேலையை ராஜினாமா பண்ணிட போறேன். அப்புறம் இந்த யோகி பையில இங்கிருந்து அடிச்சே ஓட்டிடுவேன். அப்புறம் என் பொண்ணு கூட நான் தான் துணையா போறேன் எல்லா இடத்துக்கும். ஆமா தாத்தா, சித்தி வராங்க. சித்தி, என்னாச்சு சித்தி? என்னாச்சு சித்தி, அங்கிள் என்ன சொன்னா? என்னாச்சுமா? மலை, அங்க என்ன நடந்துச்சு? பிரசாத் பேசுறத பார்த்தா அவன் ரொம்ப மாறிட்டான் போல இருக்கேன். மாறிட்டான்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா தோத்து போயிடுவாங்கன்னு அந்த தோல்வி அவங்களால தாங்க முடியாம பைத்தியம் பிடிச்சணும்னு அவன் பயப்படுறான்.
ரொம்ப பதட்டப்படுறா. அதனால சமாதானமா போயிடலான்னு சொல்றான். சமாதானம்னா எப்படிம்மா? என்ன சொல்றானா, அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருப்பாங்க, ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்றான். மெதுவா அவங்க அம்மாவை திருத்திடுறேன்னு சொல்றான். எப்படி எப்படி அவங்க என்ன வேணா செய்வாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்க? ஸ்ரீ, கொஞ்சம் பேசாம இரு. இப்பதான் பிரசாத் நம்ம பலத்தை புரிஞ்சுட்டு திருந்துறான். கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. அப்போ இனிமே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பிரசாத் நம்ம கூட பேசுறது, அவன் மாறினது எல்லாம் அவ பார்த்துட்டா. அதனால இனிமே ஏதாவது பெருசா ஒரு பிரச்சனையை கிளப்புவா. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் என் வேலையை விட்டுட்டு உங்க கூட உன் பாதுகாப்புக்கு இருந்துடுறேன். போதுமா? தாத்தா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பட யோகி ஒன்று கவனிச்சிங்களா? மேடம், பிரசாத் நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போது பிரபாவதி எவ்வளோ பதட்டப்பட்டான்னு, நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அம்மான்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா, பதட்டமா இருந்தா. காவேரியோட அப்பா பிரசாத் பிரசாத்னு அடிக்கடி சொல்றதும், பிரபாவதி போய் அவர் ஆசிரமத்துல பார்த்ததும், இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு யோகி, என்னமோ இருக்கு. நம்ம அம்மா எங்க? அம்மா எங்க மாமா? என்ன மாமா இது? உங்க பிரசாத் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், நம்பிக்கைலாமா இல்லடா. அதான் உனக்கு சாரதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. அப்புறம் ஏடா நீ போய் சாரதாவை பார்த்த? டேய், உலகத்தில் என்ன தப்பு பண்ணச்சுடா? நான் உனக்கு துணையா நிற்பேன்டா. உங்க அம்மா எழுத்து கூட கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னல. அப்புறம் அதுக்கு போய் பார்த்த? தப்புடா. நீ நீ பண்ண தப்பா இல்லையா? நீ ஏன் சொல்லு, நீ பண்ண தப்பா இல்லையா? நான் ஏன் போய் சாரதாவை பார்த்தேன்னு தெரியுமா மாமா? டேய், காரணம் சொல்லாத. எனக்கு காரணம் தேவையில்ல. நீ சாரதாவை பார்த்தது தப்பு, 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 தப்பு. டேய், வேணாம் பிரசாத், எனக்கு வேற ஒண்ணும் இல்லடா. பயமா இருக்குடா. எங்க நீ சாரதா பேச்ச கேட்டோம், இல்ல சாரதா பேச்ச கேட்டோம், என் பாப்பா விட்டு நீ பிரிஞ்சிருவியோன்னு பயமா இருக்குடா. வேற ஒண்ணும் இல்லடா. பிரசாத், எனக்கு சத்தியம் பண்றா. உங்க அம்மாவை பிரிய மாட்டேன், யார் பேச்ச கேட்டும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றா. முதல்ல பண்றா. மாமா, நான் சத்தியமா சொல்றேன், அம்மாவை விட்டு நான் பிரியவே மாட்டேன் மாமா. இது சத்தியம். பிரசாத், கண்ணா, மாமா கோமல் நம்பிக்கையில இருக்குடா. இருந்தாலும் எங்க நீ மாறிடுவோன்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்குடா. ராஜா, மேல போய் அம்மா பார்த்து மன்னிப்பு கடங்கன்னு போ ராஜா. அம்மா, 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 மாமா, மாமா வந்துட்டா. அம்மா, கதவு தரங்கம்மா. மாமா சீக்கிரம். என்னடா, என்னாச்சு? பாப்பா, பாப்பா, பாப்பா. அம்மா,
பாப்பா பாப்பா என்ன பாப்பா ஆச்சு? பாப்பா பாப்பா அம்மா பாப்பா புறடே ஐயோ அம்மா என்னமாச்சு? என்னாச்சு தெரியடா அம்மா பாப்பா அம்மாடி என்னடா ராஜா அம்மா அம்மா பிரசாத் அம்மா நான் விஷம் சாப்பிட்டுச்சா? ஐயோ பாப்பா இப்படி மோசம் பண்ணிட்டியே பாப்பா பிரசாத் ஏன் பாப்பா எல்லாம் விட்டு போயிடுச்சுடா நம்மளாம் விட்டு போயிடுச்சுடா பிரசாத் ஐயோ பிரசாத் போயிடுச்சுடா பாப்பா Mr. Prasad, nothing to worry. She is perfectly all right. தேங்க்யூ டாக்டர். It's okay. என்னடி பிரபா இப்படி பண்ணிட்டியே? அவசரப்பட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டியே, ஏன் இப்படி பண்ணின? நான் தான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, நான் சாரதாவை பார்த்துக்கிறேன்னு. தப்பாட்டி எந்த இடத்துல என்ன பேச அறிவில்லை, சுமாரு. மாமா அம்மா நான் இனிமே உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேம்மா. உங்களை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். நான் சாரதாவை பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன். சாருலதாவையும் பார்க்க மாட்டேம்மா. நான் என்னைக்கு நீங்க மனசு மாறி உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதுமா? பொண்ணு நீங்க சொல்ற பொண்ணு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாய்க்க முடியாதுமா. நீங்கன்னா எனக்கு உயிருமா. நீங்க இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இந்த பிரசாத் செத்துருவாமா. சாருலதாவை நான் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? அவசரப்பட்டு என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு
எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குமா? சத்தியம் பண்ணுங்கம்மா. அம்மா சத்தியம் பண்ணுங்கம்மா. நீங்க பெண்ணா பாருங்கம்மா. திரும்பவும் அந்த பழைய பிரசாத்தை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. தமிழ்கிட்ட நான் பேசணும். பாட்டிமா, இடத்த காலி பண்ணு. மாப்பிள்ள கிளம்பு, நாங்கள் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும். வேலு, நீயும் போ. நானுமா பாப்பா? சரிம்மா, சரி. தெரியா, அவசரப்படாத. பாப்பா, நம்ம மாரியத்தா கோயிலில் உனக்காக வேண்டிக்கிட்டேன். நீ பொழைச்சிட்டா கண்ணு, நீ பொழைச்சிட்ட. கண்ணு முடிக்க. வந்த கண்ணு பட்டா. ஆஃப்டர்நூன் 1 hour பர்மிஷன் கேட்டு நான் போகிறதா இருக்கேன். ஏண்டா வேலு, பெத்த பிள்ளைய வெளியில அனுப்பிச்சுட்டு அந்த கருப்பு வைக்கலோட இவளுக்கு என்னடா ரகசியம் வேண்டி கிடக்கு? அவளுக்குள்ள ஏதாவது வேற ஒரு இருக்குமா என்ன? வாய கழு பாட்டிமா. எங்க பாப்பா தப்பா சொல்றியா? அது நெருப்பு மாதிரி. எங்க பாப்பா பத்தி என்கிட்ட சொல்ல தைரியம் வந்துருச்சா? ஒன்னு சொல்லி தப்புல. எங்க பாப்பாவை சொல்லணும். முதல்ல போ, வாய மட்டும் போ. மேஸ்திரி பிரசாத் இருக்காரா? அம்மா வணக்கம்மா. பிரசாத் இல்ல? ஐயா இல்லம்மா. வெளியே போயிருக்காரா? இல்ல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாம்மா. எதுக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கா? நல்லா தானே இருந்தாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றேனேன்னு போட்டு குத்துறாதீங்க. அந்த அம்மா ஏதோ விஷத்தை குச்சிச்சான். ஐயோ மை காட். மாமா, சாருலதா ஃபோன் பண்றா. மாமா, நான் இல்லைன்னு சொல்லுங்க. சரிப்பா. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? வேலுமணி, பிரசாத் இருக்காரா? கொஞ்சம் அவர்கிட்ட போனை கொடுங்க. ஐயோ மாப்பிள்ள, அவங்க அம்மா ரூம்ல பாப்பாவோட பேசிட்டு இருக்கு. இப்ப நான் போனை கொடுக்க முடியாதுமா. கொஞ்சம் போனை கொடுங்களேன், நான் அர்ஜென்ட்டா பேசணும். இல்லம்மா, மாப்பிள்ள ஐசியூ வார்டில் இருக்கான். அதுக்கு தான்மா சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணட்டுமா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பண்ணுமா, நான் பேச சொல்றேன். நாளைக்கா? அவங்க அம்மா உடம்பு எப்படி இருக்கு? பாப்பா நல்லா இருக்குமா, நாங்களாம் கூட இருக்க பாத்துக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாதா கண்ணு. மாப்பிள்ளையோட சொல்றேம்மா, வச்சுட்டுமா? சரி, நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க, அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப பரவாயில்லையா? சரிம்மா, வரேன். வாங்கம்மா. குட் மார்னிங் மேடம். என்ன பேங்க்குக்கு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
தாராளமாக பேசலாமே. நான் இப்போ வந்ததுனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நோ இல்லை. நோ அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் கம். ஏ பிரபா, என்ன பிரபா, பெருசா ஏதாவது பணம் போட போறியா? வாயை மூடிக்கிட்டு வாங்க. சார் கரெக்ட் அக்கௌண்ட் இங்கே தானே? எஸ். இந்தாங்க சார். உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக நான் கொடுத்து வச்சிருந்த ஷூரிட்டியை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் அந்த ஓடி ஃபெசிலிட்டிஸை கூட வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். சடனாக வித்ட்ரா பண்ணுறீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? உங்கள் பிஸ்னஸ்க்கு ஓவர் டிராஃப்ட் தேவைப்படலையா? இல்லை எங்கள் பேங்க்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை வேற ஏதாவது பேங்க்குக்கு போகிறீங்களா? இல்லை சார், இந்த மாதிரி ஒரு நல்ல பேங்க் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் உங்கள் விருப்பம்னா நான் அப்படியே செஞ்சு கொடுத்துட்றேன் மேடம். நீங்கள் திடீர்னு காலையில் இப்படி வந்து சொன்ன உடனே எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். ஒரு வேல்யூபிள் கஸ்டமரை இழக்கிறது ரொம்ப தர்ம சங்கடமாகவும் இருக்குது. நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர் டிராஃப்டை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சு அவங்க டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். ஆ நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே. யோ மேஸ்திரி, இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு நல்லா இருக்க, ஏன் அப்படி பேசுற? முதலாளி தெரிஞ்சா வருத்தப்படுவாரியா? ஆமா, பெருசா வருத்தப்பட்டாரு. சோத்துக்கு வழி இல்லாம தானே இந்த கூலி வேலைக்கே வந்துக்கிறோம். அதுலயும் 3 வாரமா கூலி கொடுக்கலன்னா நாங்க சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? பச்சாகிறோம் வேற வேலைக்கு போறதுக்கு. யோ, இந்த பிரபாவதி கன்சல்ல எத்தனை வருஷமா வேலை செய்யற? வாரம் சனிக்கிழமைனா துட்டு எண்ணி வாங்கல? ஏன் அப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாது உங்களுக்கு. ஹலோ, விசுவாசம் எங்களுக்கு நெஞ்சில் இருக்குது, ஆனா பசி வகுத்துல இருக்குதே. எங்க உழைப்ப வாங்கிக்கின்னு ஏரியாவா நீங்க நிலத்தை வாங்கி போட்டு டெவலப் ஆவீங்க. ஐயா, நாங்க டெவலப் ஆக வேணாம், 3 வேளை கஞ்சாவது ஒழுங்கா குடிக்க வேணாம். யோ, உன் நிலைமை புரியுது எனக்கு. முதலாளி வரட்டியா, பேசி சம்பளம் கொடுக்க ஏற்பாடு பண்றியா? சரி, முதலாளி வராரு, போய் வேலையை பாரு போ. யோ, சார்த்தை ஏற்றி கட்டுங்க. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்னண்ணா சார், எந்த வேலையும் நடக்கல? லேபர்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல? இல்ல சார். அப்படியே வேலை நடக்கல? டேய், இந்த வேலைக்கார பயலுக்கு நம்பாதன்னு சொன்னா கேட்குறியா? நம்மளை பார்க்கும் போது வேலை செய்யற மாதிரி நடிப்பானுங்க, சைடில் உட்காந்து சீட் ஆடுவானுங்க, இல்லை தூங்குவானுங்க. இதெல்லாம் ஒத்து வராதா? டேய், இவனுக்கு சம்பளம் வாங்கும் போது சக்கரை மாதிரி இடிக்கும், வேலை வாங்கினா பாவக்கா மாதிரி கசக்கும். இவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கும் உண்ணாவிரங்கிறது தான் லாய்க்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் நிறுத்திரு, இந்த ஆளு நிறுத்திரு, நான் பார்த்துக்கிறேன் சொல்லவா? சார், வேலு சார், சும்மா பேசாதீங்க சார். 3 வாரமா இந்த லேபருக்குமே சம்பளம் கொடுக்கல. நீங்க போட்டு பேசிட்டே இருக்கீங்க, அவன் சங்கடப்பட்டுருக்கான் சார். சும்மா பேச வந்துட்டீங்க. மாப்பிள்ள, மேனேஜர் வந்து பணம் கொடுக்கல? வந்தார் சார். நம்ம மேடவாக்கம் நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பணம் தேவைப்படுது, பணத்தை அங்கே கொண்டு போறேன்னு சொல்லிட்டாரு சார். நாசர் ஒன்று பண்ணுங்க, மேஸ்திரி கூப்பிட்டு பேசுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாரோட பேமெண்ட் செட்டில் பண்ணுறதா சொல்லுங்க. ஓகே சார். வேலை நிற்காம பார்த்துக்கோங்க. சரி சார். ஃபினிஷிங் ப்ராஜெக்ட் ஏற்கனவே டிலே இருக்கு. போங்க. சரிங்க சார். மாமா, இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்டும் டிலே ஆனது கிடையாது. மேடவாக்கம் ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட், அது அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல பேங்க்குக்கு போயிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி ஓவர் டிராஃப்ட்ல பணம் வாங்க பார்ப்போம். அதை முதல்ல சரி. கஸ்டமர் சார்ல்ஸ். ஹாய் பிரசாத். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்கள் சந்தோஷமாக தான் வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இல்லையே. நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை இல்லைன்னு சொல்லாமல் வாரி கொடுத்துட்டு இருக்கோம், நீங்களும் வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. எப்போ தான் ஃப்ளாட்டை முடிச்சு கொடுக்க போகிறீங்க? ஆடிக்குள்ளே எனக்கு ஃப்ளாட்டை முடிச்சு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆவணி வந்துடுச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போக பார்த்தா அடுத்த ஆடிக்கு தான் கொடுப்பீங்க போல இருக்க. இல்லை சார்ல்ஸ், இது வரைக்கும் எங்கள் எந்த ப்ராஜெக்டும் டிலே ஆனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிலே இருக்கு. நீங்கள் வேணா பாருங்கள், இன்னும் 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்கள் ஃப்ளாட்டை நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறேன். அப்படி நான் டெலிவர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சார், உங்கள் மேலே இல்லாத நம்பிக்கையா? மெட்ராஸில் எத்தனையோ பில்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாமல் பணத்தை ஃபுல்லாக உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணது காரணமே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை தான்.
நீங்கள் சீக்கிரம் ஃப்ளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு கொடுங்க. அந்த நம்பிக்கை என்னைக்கும் இருக்கட்டும். இன்னும் 3 மாசத்துக்குள்ள உங்க ஃப்ளாட்டை முடிச்சு உங்க கையில கொடுத்துறேன். ஓகே? ஹூ இஸ் திஸ் லவ்லி லேடி? ஷீ இஸ் மை டாட்டர். உன் பேர் என்ன கண்ணா? அக்ஷயா. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? பத்மா சேஷாத்ரி. உங்க ஃப்ளாட்டை பார்க்கணுமா அக்ஷயா? அப்பா உனக்கு எந்த ஃப்ளாட் புக் பண்ணிருக்காரு தெரியுமா? அதோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட் தான் உன் ஃப்ளாட். அங்க இருக்கு பாத்தியா? அதான் அக்ஷயோட ரூம். சாரி அக்ஷயா குட்டி, உங்க ஃப்ளாட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இன் காம்பன்சேஷன் இந்த குட்டி அக்ஷயோட ரூமை நல்லா ஃபர்னிஷ் பண்ணி அதில் ஒரு ஏசியை ஃபிட் பண்ணி எங்கள் செலவில் சார் நான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே சார், நான் சொன்னது செய்வேன். குழந்தையோட ரூமை நான் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துட்றேன். உங்கள் ஃப்ளாட்டை பார்க்கணும் இல்லையா? எஸ் சார். நான் சார் சார்ஸ் சாருக்கு அவர் ஃப்ளாட்டை காட்டுங்க. ஓகே சார், ஒழுங்கா காட்டுறா. அவளே சும்மா சொல்லக்கூடாது. நான் தான் உன்னை வளர்த்தேன். ஆனா கடன்காரனுக்கு பதில் சொல்றதுல என்னை விட கில்லாடி ஆயிட்டடா. டேய், எதுக்கு வேணா லேட் பண்ணலாம், கடை வாங்க லேட் பண்ணக்கூடாது, பேங்க் போலாம். வா வா வா. சார் சொல்லுங்க சார். மேனேஜர் சார் இருக்காருங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவார். டேய் மாப்பிள்ள, எப்படா அவர் வரதுல ஒத்து வராதுடா. நேரா பார்ட்டியை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வாடா போலாம். வாங்க பிரசாத். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? கேன் யூ ஸ்பேர் 2 minutes? ஆஃப் கோர்ஸ், வாங்க. சார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் செக் பண்ணணும் சார். இல்லையே, இதெல்லாம் நேரத்தையே செக் பண்ணியாச்சு. சொல்லுங்க மிஸ்டர் பிரசாத், என்ன விஷயம்? சார், நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கேன். அந்த டோட்டல் ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து 1 crore rupees. அதுக்கு எனக்கு ஒரு 30 to 40 லட்சம் ரூபாய் ஓவர் டிராஃப்ட் தேவைப்படுது. ஓவர் டிராஃப்டா? என்ன சார், என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் என்னமோ புதுசாக ஓவர் டிராஃப்ட் கேட்குற மாதிரி பார்க்குறீங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம் தானே? அதுக்கு இல்லை, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்? ஒரு 2 days பேக் உங்க மதர் இங்க வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்திருந்த ஷூரிட்டி, செக்யூரிட்டி, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள. உங்க அம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஓ மை காட். மாமா, அம்மா நமக்கு சொல்லலை? ஆமாம்ல, மறந்து போச்சு. ஐம் ரியலி சாரி சார், ஐம் ரியலி சாரி. அம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. பட் புது ப்ராஜெக்டோட எக்ஸைட்மெண்ட்டில் நான் இதை மறந்துட்டேன். ஐ திங்க் ஐவ் வேஸ்டட் யுவர் டைம். ஐம் ரியலி சாரி. மிஸ்டர் பிரசாத், உங்க அக்கௌண்ட் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் அக்கௌண்ட். அதை இழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை. நீங்க போய் உங்க மதர் கிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டு இங்க மறுபடியும் வந்து ஆப்ரேட் பண்ணுங்க. சரி சார், ஐல் ட்ரை மை பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன இட்ஸ் ஆல் மன்னிக்கணும். ரைட். மாமா வாங்க போகலாம். மாப்பிள்ள, எனக்கு சின்ன டவுட்டு. என் அக்கௌண்ட் விஷயமா செக் பண்ணோம். நீ போ, நான் வந்துடுறேன். வரேன் சார். போயிட்டு வாங்க சார். மை நேம் வேல்மணி, எங்க மாப்பிள்ளையோட பிஏ. சொல்லுங்க. இந்த ஹவுஸ் லோன்லாம் தரதா அதில் போட்டிருக்கீங்களே, எனக்கு ஆர்காட் டெரஸ்ட் 6வது மாடியில் ஃப்ளாட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஏதாவது லோன் தருவீங்களா? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? எங்க பாப்பாவுக்கு நான் துணையா இருக்கேன் சார். அதுக்கெல்லாம் நாங்க லோன் தர மாட்டோம். ஓஹோ, உங்க பேங்க்ல தர மாட்டீங்களா? இல்ல. அப்ப நான் வேற பேங்க்ல வாங்கிக்கிறேன். அம்மா, அம்மா, கழுவே, கழுவே. டேய், எதுக்குடா கழுவி கழுவின்னு கத்திட்டு இருக்க? நீங்க பாப்பாவும் பேங்க் போனீங்களா? ஆமா, போனேன். துணைக்கு கூப்பிட்டா போனேன். ஏதோ பணம் போட போறான்னு நினைச்சேன். பணம் போட நீங்க போல. எனக்கு தெரியும் உண்மையை சொல்லி நடந்துச்சுன்னு. எனக்கு என்னடா தெரியும்? என்னமோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா. ஷூரிட்டினா ப்ராப்பர்ட்டினா எனக்கு ஒன்றும் புரியல. வேணும்னா போய் பிரபாவட்டே கேட்டுக்கோ, மாடியில் இருக்கா. போ, போய் பாத்துட்டு வந்து வச்சுக்கிறேன்.
ஏன் பாப்பா அப்படி பண்ண? என்ன பண்ண? பேங்க் ஷூரிட்டியை வித்ட்ரா பண்ணதை பத்தி கேக்குறியா? அது என்னோட இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது என்னோட சொத்து. அதை பத்தி கேட்கறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு? அப்படி யாராவது உரிமை இருக்குன்னு நினைச்சா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். பாப்பா, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? இவன் விரோதி சாரதா இல்ல, நீ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள பிரசாத். புள்ளையா? அப்படி யாரும் எனக்கு இல்லையே. ஓ, இங்க நிக்கிறாரு, இவரை சொல்றியா? இவரு சாருலதாவோட காதலர். எனக்கு புள்ளன் யாருமே கிடையாது. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்க எனக்கு அம்மா மட்டும் இல்லை, தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் கூட படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க அப்பா பத்தி பேசும்போது நாம நம்ம அப்பாவை இழந்துட்டோமேன்ற வருத்தம் எனக்கு ஒரு நாளும் இருந்ததில்லம்மா. ஏன் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, எனக்கு அப்பா மட்டும் இல்லை, இனிலேருந்து அம்மாவும் இல்லைன்னு. நான் ஒரு அனாதை. என்ன இப்ப என்ன? நான் இந்த வீட்டு விட்டு போகணும், அவ்வளவுதானே? போறேம்மா. போறேன். மாப்பிள்ள வாடா வாடா. நான் சொல்லல, உட்காரா உட்காரடா. நீ அழாதடா, நான் இருக்கடா மாப்பிள்ள. பாப்பா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற. இப்படி ஏமா அவனை அழ வைக்கிற? இது என்னமா உனக்கு சந்தோஷம்? அம்மாடி, உன் புள்ள உனக்காக என்னென்ன பண்ணிருக்கான் தெரியுமா? உனக்காக அவன் காதலை தூக்கி அடிச்சான். உனக்காக அவன் மேல சொத்தெல்லாம் ஓ மேல எழுதுனான். டேனியல் பிருந்தா கல்யாணம் வேணாம் வேணான்னு புள்ள எவ்வளவு எடுத்து சொன்னான். நீ தான் கேட்கல. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உனக்காக அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு அர்ச்சதை போட்டான். அம்மாடி, உன்னவன் சின்ன புள்ள இல்லம்மா. அவனுக்கும் 25 வயசுக்கு மேலதான் ஆகுது. ஆனா இன்னும் 10 வயசு புள்ள மாதிரி உன் முந்தானியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காமா. நீ சிரின்னு சொன்னா சிரிக்கிறான், நீ அழுன்னு சொன்னா அழுகுறா. இந்த மாதிரி புள்ள எந்த ஜென்மத்திலும் உனக்கு கிடைக்காதுமா, கிடைக்காது. நந்தவனத்தை ஆண்டி கதை கேள்விப்பட்டிருக்கியா? அதுல ஆண்டி பானையை உடைச்சா மாதிரி இந்த தங்க பானையை உடைச்சிடாதம்மா. அவன் மனசு உடைஞ்சு அவனுக்கு தான் ஆச்சு. நம்ம நடுத்தரதாமா நிக்கிறோம். அதை புரிஞ்சுக்க போதில்ல. வேலு, என்ன தூக்கி வளர்த்த நீயா இப்படி பேசுற? என்னை பத்தி முழுசா தெரிஞ்சும் நீ இப்படி பேசிட்டல்ல. நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் இருந்தேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த ராமுவும் சாரதாவும் தான். இப்போ இவனும் எனக்கு எதிரி ஆயிட்டா. இவன் மேல உள்ள பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சுல்ல. ஐயோ, புரியாம பேசுறமா. திடீர் எப்படி அவன் மேல பாசம் வரும் சொல்லு?
சொல்லு பாப்பா. நீ பெத்த புள்ளன்னு காரணத்தாலமா அவன் மேல பாசமா இருக்க. மடி நானும் உன் கூட சேர்ந்து அவனை வெறுத்துட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு டேனியல் மாதிரி பைத்தியக்காரன் ஆயிடுவாம்மா. உன் புள்ள பைத்தியக்காரமா அழைக்கணுமா சொல்லு பாப்பா. ஆரம்பத்துல இருந்து உன் லட்சியத்துக்காக நான் உறுதுணையா இருந்திருக்கேன். இன்னைக்கு சொல்றேன், அது லட்சியத்துக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். ஆனா என் மாப்பிள்ளை நான் இழக்க முடியாதுமா. என் பிரசாதனால இழக்க முடியாதுமா. என் மாதிரி இந்த பாருமா, வேணாம் இல்ல, நாங்க 2 பேருமே போயிடுறோம். நானும் பிரசாதம் போயிடுறோம். நீ உன் லட்சியத்தோடய வாழ்ந்துக்க, நான் என் மாப்பிள்ளையோட வாழ்ந்துக்கிறேன். வாடா போலாம். ஓஹோ, போறீங்களா? போங்க, நீங்க போங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. என்னோட அவமான சின்ன ஒண்ணு இருக்கு, அத நீங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. வா வாடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.